வளர்ந்த மரங்களை நடும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த கொம்பு நடுறோம் இல்லையா சப்போர்ட்டுக்கு, இந்த கொம்பு வந்து அடிப்பகுதியில் இந்த கன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கன்றுடைய அடிப்பகுதியில் வைக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மரத்தை நட்டுக்கிட்டு சைடில் ஒரு கொம்பை ஊனுவாங்க. அது பலம் கிரிப்பு கிடைக்காது, பலம் கிடைக்காது. அப்போ என்னென்னா காற்றடிக்கும்போது மரம் சாயும். இந்த மாதிரி வச்சு கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து மரம் காற்றடிச்சா கூட சாயாது. இந்த மாதிரி இப்போ நான் கட்டு போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 3 மாதம் கழிக்கும்போது பார்த்தா அந்த குருத்து பகுதி வெளியே வர்றது தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த கட்டை அவுத்து விடலாம். அது வரைக்கும் நம்ம கட்டு அப்படியே இருக்கணும். அதாவது அப்படியே இருந்தால் தான் அந்த மரம் அசையாமல் இருக்கும். அதனால் சீக்கிரமாக வேர் பிடிச்சி செடிகள் வளரும். இப்போ நான் நடுற முறைகளை பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி பெரிய மரங்களை நட்டிங்கன்னா, இந்த முறையில் நட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மரம்லாம் ஒரு 2 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கும். நம்ம வேர் பிடிச்சி ஒரு 3 மாதம் ஆன உடனே நம்ம வந்து இதுக்கு உரங்களை போட ஆரம்பிச்சிடணும். ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு 2 வருஷத்து மரத்துக்கு என்ன உரம் போடுவோமோ அதேமாதிரி உரம் போட்டால் கண்டிப்பாக அது ஒரு 2 வருஷத்தில் இது காய்க்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா, அந்த உரம் போட மாட்டாங்க. என்னென்னா இப்போ தானே நட்டோம், அப்படி கணக்கு கிடையாது. இது வயசு இப்போ 2. அப்போ 2 வயசு குழந்தைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம ஆழமாக நட்டுருக்கோம். ஒரு 2 அடி ஆழத்தில் இந்த மரத்தை நடுறோம். ஏன்னா அப்போ அந்த மாதிரி பெரிய மரங்கிறதுனால நம்ம ஆழமாக நட்டால் தான் மரம் வந்து காற்றுல சாயாமல் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வேப்ப மண்ணாக்கு போட்டுக்கலாம். இந்த செடியை வச்சதுக்கப்புறம் நம்ம வேப்ப மண்ணாக்கு போட்டுக்கலாம். இந்த வேப்ப மண்ணாக்கு போடுறது இல்லைன்னா அந்த கரையான் தொல்லையெல்லாம் இருக்காது. அதை வந்து கட்டுப்படுத்தும். அதேமாதிரி இந்த வேப்ப மண்ணாக்கு மக்கி உரமாகும். அப்புறம் மண்புழு உரம் போடணும். இந்த மரத்துங்கள் நடும்போது ஒரு மரத்துக்கு 5 கிலோ மண்புழு உரம் போட்டு நடுறது நல்லது. ஏன்னா அந்த மண்ணில் மண்புழுக்கள் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம அந்த மண்புழு உரத்தை போடும்போது அதில் இருக்க முட்டைகள் குஞ்சியாகி உங்களுக்கு மண்புழுடைய பெருக்கமும் ஜாஸ்தியாகும். அப்புறமா நம்ம வந்து உயிர் உரங்களையும் போடலாம். உயிர் உரங்கள் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கலாம். அசோஸ்பைலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸ், பொட்டாஸ், வேம், ட்ரைகோடர்மா, இது எல்லாமே கலந்த கலவையை நம்ம போடலாம்.